வந்து பண்ணுங்கடி. ஆரிய குத்து ஆடுனாலும் காரியத்துல கண்ணாடுறான்னு உன் காரியத்துல நீ கண்ணா இருக்க. ஆமா, அப்புறம் தொழில் முக்கியம்ல. இம்பிட்டு நாள் தான் பிள்ளைய வீட்டுல இருக்குங்க, பாத்துக்கிற முடியல, சேட்டை பண்ணதுன்னு ஒப்பி அடிச்சுட்டு கிடந்திய. இப்பதான் 8 மணிக்கெல்லாம் அனுப்பி விட்டாச்சுல. இனி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எல்லாரும் பிரிதேன். ஒழுங்கு மரியாதையா ஹோட்டல்ல வந்து எக்ஸ்ட்ரா டைமை பாருங்க. இந்த தாய் கிழவி நமக்கு தெரியாம அது மட்டும் தனியா எதுவும் சோறாக்கி திங்கிதோ. எப்ப பார்த்தாலும் பழைய சோறு பச்சை மிளகான்னு ஒரே புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கு. எம்மா எம்மா என்னம்டி? குஞ்சாயி சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்துட்டா, தெரியும்ல உனக்கு. அதுக்கு என்னப்ப? அவ வந்ததுல இருந்து வாடி வீட்டுக்குன்னு எத்தனை போன் பண்ணி என்ன கூப்பிட்டு இருக்கா தெரியுமா? நான் வந்ததும் வந்துட்டேன், எங்க அம்மா வீட்டுல கூட ஒரு நாள் இருந்துட்டு வரேன்னு. இன்னைக்கு ஒரு நாள் உன் கையால ஏதாவது ருசியா சாப்பிட்டுட்டு போலான்னு பார்த்தா அதே பழைய சோறு பச்சை மிளகாய் வச்சு உசுர வாங்குற. பழைய சோறும் பச்சை மிளகாயும் வேணானா மாட்டுக்கு வைக்கிற பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு இருக்கு, ஊற வச்சிருக்கேன், எடுத்து முச்சுக்குன்னு தின்னு. என்னம்மா என்ன நக்கல் பண்றியா? நானே அதைத்தான் திண்டுக்கிட்டு கிடைக்கேன். ஓசியில வந்தவளுக்கு ஒய்யாரமா கேக்குதாக்க? போடி வசாம. மற்றதுதான் வாங்க முடியாது. கறி மீன் நண்டுன்னு வந்ததுல இருந்து 4 நாளா எதுவுமே கண்ணில் காட்டல. அட்லீஸ்ட் அந்த நாட்டுக்கோழி முட்டையினாலும் ஒன்னு எடுத்து பொறிச்சு கொடுக்க கூடாதா? அதை கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கிற. நல்லா தானே பண்ணையா கோழி வளர்க்குற, கொடுத்தா தான் என்ன? அதை அடகாக்குது முட்டி, அதெல்லாம் எடுக்க முடியாது. பொய் சொல்லாதம்மா. ஆள் இல்லாத நேரத்துல உடச்சு உள்ள ஊத்தி உன் உடம்பு வலுவை தேத்திக்கிற. பெத்த பிள்ளை என்னைய கண்டுக்கிற மாட்டேங்கிறல்ல. நீலாம் ஒரு தாயா? போதும் முடியாத்தாக்கல. உங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வலிச்சேக்கிறேன்னு நான் சேர்த்த வலுவெல்லாம் போதும். அதுக்கு பரிகாரமா நீங்க அடிச்ச ஆப்பும் போதும். ஓஹோ, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப பழி வாங்குறியோ? உன் வீட்டுல வந்து நான் இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். இந்த பழைய சொத்தை நீனே தின்னு, நான் போய் குஞ்சாய் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். ரோசப்பட்டு எந்திரிச்சு போனா போ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கிடைச்சதத்தை நான் கொடுக்க முடியும். நான் இதை தன்னம்படி திங்கிறேன். ஆமா, திம்ப நான் அங்க போனேன்னா பீஸா பர்கர் ஸ்ப்ரிங் ரோல்னு என்னென்னமோ சாப்பிடுவேன். இங்க கிடந்துக்கிட்டு நான் இதை திங்கணும்னு எனக்கு என்ன வந்துச்சு? ஏண்டி, பெத்த உள்ளையில கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். ஒரு லீவுக்கு கூட கூட்டிட்டு வந்து இந்த ஊர்ல விட மாட்டேங்கிற. அங்கனையே பண்டம் பரிசுகளை வாங்கி கொண்டு போய் அங்கனையே கொடுத்துட்டு அங்கனையே பார்த்துட்டு வர்ற. புருஷனும் பொண்டாட்டியும் டெய்டேன்னு ஊர் சுத்துறதுக்கு பிள்ளையில கூட தனம்டி விட்டுட்டு தெரியுறிய. அப்புறம் என்ன வலிக்குது? அந்த கறியை நோகாம எதையாவது எடுத்து செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? நானா வேணாம்ங்கிறேன். வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சின்னு எல்லாம் தனம்டி வீட்டுல கிடக்கு. ஆக்கிட்டீங்க நோகுதோ? கல்யாணம் பண்ணி போன பிள்ளைங்க பெத்தவ வீட்டுக்கு வந்தா வாய்க்கு ருசியா வக்கனையா நல்லா ஆக்கி போடும். உட்காந்து வேலைக்கு விருந்து சாப்பாடு சாப்பிடலான்னு வருவாளுங்க. ஆனா எனக்கு அந்த குடுப்பனை இல்லைன்னு தெரிஞ்சு போயிருச்சு. இந்த பழைய சோறை நீனே தின்னு, அங்க வேலைக்காரி கையால நான் போய் நல்ல சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிறேன். லைலு, பெத்த பிள்ளைக்கு இங்க வழி இல்ல, இது எதுக்கு வருது? லைலா, என்னையா மனுஷா நீ எதுக்கு இங்க வர? இன்னைக்குதான் நானே வந்துருவேன்ல. லைலா, ஒரு முக்கியமான விஷயம். லைலா, முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? பாப்பா ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணாங்க. எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தானே வந்தேன், எதுக்கு போன் பண்ணாங்க? அதெல்லாம் இல்ல லைலா, நான் சொல்றது கேளு. வெறும்பைய எதுக்கு வந்து நிக்கிற? மறுபடியும் என்னத்தை புடிங்கிட்டு போகலான்னு வந்திருக்கானா? அப்புறம் எதுக்கியா மனுஷா போன் பண்ணாங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டாலாமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல லைலா, பாப்பா பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். அதான் ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க. என்னையா மனுஷா சொல்ற? நிஜமாவா? ஆமா லைலா, உனக்கு லைன் கிடைக்கலன்னு எனக்கு அடிச்சாங்க. ஐயோ, என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சுன்னு சார்ஜ் போட்டிருந்தேன். அடியே நல்ல சரி, வீட்டுக்கு வந்திருக்கடி. போ, முதல்ல போய் என் பேத்திய கார் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிம்மா. தண்ணி ஊத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். நீங்க போய் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க போங்க. சரிம்மா, இந்த உடனே போறேன். யோ மனுஷா, குஞ்சாயிட்ட சொல்லிட்டியா? இல்ல லைலா, நான் டீ கடையில இருந்தேன், போன் வந்துச்சு. நான் எப்படி போய் அதுகிட்ட சொல்ல முடியும்? நீனே சொல்லு. சரி வா, உடனே குஞ்சாயோட கார் எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல பிள்ளைய கூட்டிட்டு வந்துடலாம். நான் எப்படி லைலா வர முடியும்? நீ அத்தையும் குசும இடத்தையும் கூட்டிட்டு போ. ஐயோ ஆமால, நான் எதுக்கு போய் உன்னை கூப்பிடுறேன் பாரு. சரி, நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா வாமா, போயிட்டு வந்துடலாம். நான் எதுக்கும் டீ, நீங்க 2 பேருமா போய் கூட்டிட்டு வாங்க. அதுக்குள்ள இங்க உள்ள ஏற்பாடுகளை நான் பண்ணி வைப்பேன்ல. வந்த உடனே தண்ணியை ஊற்றி வைக்கணும்ல. அம்மா, முட்டை இல்லைன்னு சொன்னீல, பக்கத்துல யார்கிட்டயாவது நாட்டுக்கோழி முட்டை வாங்கி வைமா. புள்ள தண்ணி ஊத்தினோடனே உடைச்சு கொடுக்கணும்ல. நான் கோழி விளக்கையில எவட்டடி போய் முட்டை வாங்க சொல்றேன்? நம்ம கோழி இட்ட முட்டையே 30 முட்டை இருக்கு. ஏன் பேத்திக்கு இல்லாம வேற யாருக்கு? தாய்க்கிழவி, நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்ன. நீனு என் பேத்தியும் ஒன்ன. போடி, போய் பிள்ளைய கூட்டிட்டு வா. பெரிய ஆளுதான் நீ. வச்சுக்கிறேன் உன்ன. லைலா, சீக்கிரம் கிளம்பு. சரியா மனுஷா, அப்ப நான் வரேன். அன்னைக்கு ஒரு சம்பு தண்ணி இலிட்டு வாமா. அந்த வாரம் மாமா. கொண்டாத்தா
எம்புடு தண்ணி குடிச்சாலும் தாகம் தீரவே மாட்டேங்குது. என்னத்தை தான் குடிக்கிறது? கொஞ்சம் நெஞ்ச வெயில அடிக்குது, அப்புறம் தாகம் எடுக்காத. இந்தாங்க மோர் குடிங்க. ஐயா ஒரு வேலை இருக்குன்னு டவுனுக்கு போக சொன்னாரு. காலையில இருந்து பாட்டில் தண்ணியை நானும் வாங்கி வாங்கி குடிக்கிறேன், தாகமே நிக்க பாடு இல்லையே. நம்ம ஊரு கிணத்து தண்ணிக்கும் பாட்டுல காசு கொடுத்து விற்கிற தண்ணிக்கு வித்தியாசம் இல்லையே, அதான் உங்களுக்கு தாகம் நிக்கல. இந்தாங்க இந்த மோரை குடிங்க. என்ன நிக்கலி மோர் பச்சை கலர்ல இருக்கு? பனசா குட்டி தான் சொன்னேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுவிட்டு அதில் இத்தனை சீரகத்தை போட்டு குடிச்சா மோர் நல்லா வாசமாக இருக்கும்னு அது மாதிரி அடிச்சு கொடுத்தேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா வாசமாக இருக்கு நிக்கிலி, நல்லா இருக்குமா? இந்த போன உன்னை கையில் வச்சுக்கிட்டு அதை அப்படி செய்யலாம் இதை இப்படி செய்யலாம்னு விதவிதமாக வகை வகையாக செஞ்சு கற்றுக்கிறாளுங்க மாமா. நமக்கிட்ட அந்த சாம்பார் ரசம் புளிக்குழம்பு தவிர வேற குழம்பு தெரிய மாட்டேங்குது. ஆமாம் என்னத்த அன்னைக்கிளி விதவிதமாக கற்றுக்கிட்டு என்ன செய்ய? முன்னாடியெல்லாம் கல்யாணம் காட்சிக்கெல்லாம் போய் உட்காந்தோம்னா சாப்பிட சாப்பிட அந்த வாசனைக்கு ஆசையாக இருக்கும். இப்போல்லாம் எதுவும் ஒரு கல்யாணம் காட்சி விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கனக்குள்ளே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு இங்கனக்குள்ளே வந்தோன்னா வயிற்ற கலக்குது, வயிறு வலிக்குது, என்னென்னமோ பண்ணுது. அஜினமோட்டா அது இதுன்னு என்னென்னத்தையோ போட்டு கலந்து வச்சு எங்கே விளங்குது இப்போல்லாம் கல்யாணக்கார வீடு விசேஷக்கார வீட்டில் சாப்பாடு. இப்போ சொன்னிய மத்தியில அது 100க்கு 100 உண்மை. முன்னாடியெல்லாம் கல்யாணக்கார வீடு ஊருக்குள்ளே நடந்த அந்த ஊரே மணமணக்கும் கறிக்குழம்பு வாசனை அப்படி இருக்கும். இப்பெல்லாம் எங்க என்னத்தை தான் போட்டு சமைக்கிறாங்களோ தெரியல, அந்த வாசனை சுத்தமாகவே இருக்க மாட்டேங்குதே. ஆனால் அன்னைக்கிளி நீங்கள் சமையல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. விதவிதமாக வகை வகையாக அத்தனை வகைகளை அடுக்கிறோம், அத்தனை டிஷ்ஷஸ் பண்ணுறோம்னு சொல்லி தேவையில்லாமல் வேலையை போட்டு இழுத்துக்கிறவும் கூடாது. அதே மாதிரி கச்சா முச்சான்னு எதுவும் செஞ்சுக்கிறவும் கூடாது. நாங்கள் இத்தனை தான் வைப்போம் அப்படின்னு நறுக்குன்னு 4 வகையில் மட்டும் நல்லா வச்சுவிட்டு போயிடணும். சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர், அதுக்கு தொட்டுக்கிற மாங்காய் பச்சடி, இந்த முட்டைக்கோசி கேரட்டு பொரியல், அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல், வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, இதை மட்டும் வச்சுவிட்டு நறுக்குன்னு வேலையை முடிச்சிருங்க. அதே மாதிரி கறி குழம்பா இருந்தாலும் சரி, மட்டன் குழம்பு பண்ணுறோமா, கப்பாக எடுத்து வைக்கிறோமா, வறுத்த கறியை வைக்கிறோமா, தயிர் பச்சடியை வைக்கிறோமா, ரசத்தை வச்சு வேலையை முடிச்சிடணும். சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், வாழைக்காயில் மீனை பொரிக்கிறேன், சுண்டைக்காயில் நண்டை வறுக்கிறோம்னு எந்த சோழியும் வச்சுக்கிறாதியே. அப்போ தான் நல்லாவும் இருக்கும், தொழிலும் சிறக்கும். இப்போ கூட ஒரு ஆர்டர் வந்துச்சுல்ல, அவரே நம்ம விருப்பத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ, உங்கள் சாப்பாடு வகைகள் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதுபடியே செஞ்சுருங்க, எனக்குன்னு எந்த விருப்பமும் இல்லை, ஆனால் நல்லா இருக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் சாப்பிட்ற மனுஷக அடேங்கப்பா எப்பேற்பட்ட சமையக்காரனா இருக்கான் பாடுறா, எப்படி சமைச்சிருக்கான், சும்மா சமையலில் அசத்தி போட்டானடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாயில் விரல் வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கலி. சும்மா ஒரு சில கல்யாணங்கள்லாம் போகிறோமே எல்லாம் நிறைய அடுக்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் திங்கவா முடியுது? சும்மா வச்சு நக்கி நக்கி பார்த்துக்கிட்டு எந்திரிச்சு வந்து இலையை மடித்து வீணா போக்கி போடுறது மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது நினைக்கலி. நெசந்தேன் மாமா, நானும் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே நம்மளாம் அப்படியெல்லாம் பண்ணுவோம்னு தோணுச்சு. நீங்கள் இம்பிடுத்தரன்னு சொல்லையில நான் இதை மனசில் வச்சுக்கிறேன், அதுக்கேற்றது மாதிரி செஞ்சுக்கிடுவோம். சுப்பிரமணியே, யார் இது பெரிய மச்சத்த மாதிரி கேக்குது? சுப்பிரமணியோ, பெரியமா வாங்க உள்ள வாங்க. வாங்க இட்ட. ஆமா அன்னைக்கிளி தம்பி இருக்கானோ இல்லையோன்னு நினைச்சிட்டு வந்தேன். சொல்லு வரிமா, என்ன விவரம்? ஒன்றும் இல்லைப்பா, உன் குழந்தையாளுக்கு 100 நாள் வேட்டில் அட்டை இல்லை, அதான் புள்ள உறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல. இன்னி செத்த சும்மா இருக்கிற நேரத்துக்கு 100 நாள் வேலைக்கு போகிறேன், அங்கனக்குள்ளே ஒரு தொட்டியை கட்டி போட்டுக்கிறோம்னு சொல்கிற. அவளுக்கு ஒரு அட்டை ஏற்பாடு பண்ணனா அதே உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஏதோ ரொக்கிட்ட கார்டு இல்லை இங்கே அன்னைக்கிளி. அந்த டைமில் தான் மாசமாக இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னத்தை வேலை வெட்டிக்கு போக போகிறான்னு இருந்தோம். இப்போ என்னத்துக்கு ஒரு நாள் 200 ரூபா சம்பளத்தை விடணும்னு வருது. எங்கே வெட்டவா போகிறோம், செத்த உடம்பு போய் அங்கனக்குள்ளே இருந்துட்டு வர்ற வேலை தானே, அதுக்காகத்தான் அவளுக்கும் ஒரு ஆடை எடுத்து வைப்பமேனு பார்க்குறேன். ஆமாம், பொழுதோட குர்றான்னு சும்மா குத்த வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்கனக்குள்ளே போய் இருந்தா என்னத்தையே அதில் 200 ரூபா காசு கிடைக்கும் சும்மா வருக்கு. யார் கொடுப்பா 200 ரூபா? ஆமாத்த அதுக்குத்தான் தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சுப்பிரமணி சத்த அந்த இதை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா, உனக்கு புண்ணியமாக போகும். சரி வரிம்மா, அதை எப்படி என்ன அப்ளை பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் விவரம் தெரியல. நம்ம 100 நாள் வேலை பார்க்குற சூப்பரண்ட்ட தான் என்ன ஏதுன்னு பேசினேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு விவரத்தை சொல்லி என்னென்னு பார்த்து அப்ளை பண்ணிடுவோம். அந்த ஆள் கேட்டால் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். நீ என்னன்னு பார்த்து பேசி வாங்கி கொடுப்ப. வாங்கிடுவோம் பெரியம்மா. சரிப்பா, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்போ போயிட்டு வருவா. அன்னைக்கிளி நீ கிடைச்ச மோர் நல்லா இருந்துச்சு, இருந்த பெரியமாக்கு ஒரு ரோட்டா ஊற்றிட்டு வா. ஊற்றியாரேன் மாமா. ஐயா அன்னைக்கிளி அதெல்லாம் ஒன்று வேணாம்மா, இப்போத்தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அட ஒரு டம்ளர் குடிக்கிறதுல என்ன ஆயிரப்போது, குடிச்சிட்டு போவரிமா. இருக்கட்டும் ஐயா. ஆமாம் சுப்பிரமணி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன வரிமா, என்ன விவரம்? உன் தங்கச்சி மக பள்ளிக்கூடத்துலேயே பூத்துட்டாலாம், அதை போன் அடிச்சு சொன்னாங்கன்னு இப்போத்தான் பங்கசம் சொல்லிக்கிட்டு இருந்த. உனக்கு விவரம் தெரியுமா? என்ன தாய் மாமனுக்கு சேதி சொல்லி விட்டுட்டாங்களா?
என்னத்த சொல்றிய? நெசமா தானே? ஆமாத்த, பள்ளிக்கூடத்துக்கு இப்பதான் கூப்பிட போயிருக்காங்களாம். போயிட்டு வந்துட்டு தாய்மாமே வீட்டுக்கு சரி சொல்லுவாங்க. சொன்னா பாத்துக்கிருவோம். என்னடா சுப்பிரமணி இப்படி சொல்ற? அப்புறம் தாய்மாமே சொல்லாம இருப்பாங்களா? பெரியம்மா தாய் மாமனோ நாய் மாமனோ 10 காசு இருந்தாதான் ஒரு மனுஷனாவே மதிக்கிறாங்க நம்ம ஊர்ல. அப்படி மக்கள் மாறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கையில நீங்க என்ன இப்படி பேசுறிய? பாப்போம் வந்து சொன்னா பாத்துக்கிருவோம். உள்ளூர்ல இருக்கா, உனக்கு சொல்லாம இருப்பாள? அதெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. வீடு தேடி வந்து என் மக பூ படைஞ்சிருக்கேன், நீ வந்து தாய்மாமன் சீரு செய்யின்னு வந்து சொல்லிட்டா போதாதா? அதெல்லாம் உங்க மையன் ஆளா முன்னாடி போய் வட்டிக்கு வாங்கிட்டுனாலும் செய்யறதுக்கு ரெடியாத்தான் இருக்காரு. ஆனா மதிச்சு வந்து சொல்லணும்ல, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி வந்து சொன்னா கண்டிப்பா நாங்க செய்ய வேண்டியதை செய்யத்தாத்தான் செய்வோம். சரிம்மா நிக்கிலி, எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு, நான் அப்ப போயிட்டு வரேன். இளைய சுப்பிரமணி, பெரியம்மா என்னன்னு பார்த்து அதை பேசி முடிச்சிடுறேன். நாளைக்கு உனக்கு தகவல் சொல்றேன். நான் அப்ப போயிட்டு வரேன். வெளியில ஒரு சோழி இருக்கு. என்னடி இந்த பைய புடி கொடுக்காம பேசிட்டு இப்படி போகுது? எத்தே பயப்படாம போங்க, நாளைக்கு சூப்பரண்டிட்டு பேசிட்டு என்னென்ன விவரத்தை சொல்லிடுவாரு உங்க மையன். அடி அன்னைக்கிலே அவன் தான் ஆம்பளை விருட்டுன்னு எந்திரிச்சு வரேன், நீ பொம்பளடி. அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம்னு பட்டும் படாம பேசாத. 1000 இருந்தாலும் இது மான பிரச்சனை. டவுன்ல இருக்கிறவங்களா இருந்தா வந்து சொன்னாக, சொல்லலைன்னு எனக்கு என்னன்னு இருக்கலாம். ஆனா இது கிராமம், மரியாதைன்னு ஒன்று இருக்கு, அதை தாண்டி உரிமைன்னு ஒன்று இருக்கு. இந்த வாரு அன்னைக்கிலையும் அவ புருஷனும் தாய்மாமன் சீர் செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்படி வராம இருந்துட்டாங்கன்னு ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுடியே. சுப்பிரமணி ரோசக்காரன், அதுக்கு தக்கன பார்த்து நடந்துக்கிறோங்க. எதை செய்யறோமோ செய்யலையோ, உங்குறமோ திங்கிறமோ, சீரை செஞ்சிடணும், தாய்மாமே முறைய கழிச்சிடணும். மனசுல வச்சுக்கிறோங்க. போயிட்டு வரவா? ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நான் தான் நிவேதாவோட அம்மா. ஓ வாங்க வாங்க மேம், வெல்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலேயே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருந்தது. அவங்க அப்பாவுக்கு ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணேன். இட்ஸ் ஓகே மேம், நோ ப்ராப்ளம். இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறதுனால ஸ்டார்டிங் போர்ஷன் கொஞ்சம் அவளுக்கு புரியறது கஷ்டம். ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காம ஒரு 5 to 6 டேஸில் சீக்கிரமாக அனுப்பிடுங்க. ஓகே மேம், நான் சீக்கிரம் அனுப்பிடுறேன். பாப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான், அதை வார்டன் கிட்ட சைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ மேம். ஏஜ் அட்டெண்ட் பண்ணி வீட்டில் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்கள சாப்பிட மட்டுமே வைக்கணும், படிக்க வைக்கக்கூடாதுன்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. அவள் ஃப்ரெண்டு யாராவது ஃபோன் நம்பர் வாங்கி கொஞ்சம் டெய்லி அப்டேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. கிளாஸில் என்ன நடக்குது, என்ன லெசன் எடுத்திருக்காங்கன்னு வீட்லேயே கொஞ்சம் படிக்க வைங்க மேம். இல்லைன்னா அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான். ஷியோர் மேம், அதெல்லாம் நான் படிக்க வச்சிருவேன். ஓகே மேம், டேக் கேர். சரி லைலா, வா நம்ம போய் பாப்பா பார்க்கலாம். வாடி குஞ்சாயி, வா. உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் லைலா, இவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லையே. என்னன்னு தெரியலடி, என்ன அறியாமலே எனக்குள்ள இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது எல்லா அம்மாங்களுக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், இல்ல? மேபி இருக்கலாம். சரி வா போய் பாப்பா பார்க்கலாம். நிவி குட்டி, அம்மா தங்கமே, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? எனக்கு பயமா இருக்குமா. எதுக்கு பயப்படுற லூசு? அதான் அம்மா வந்துட்டேன்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாமா? சரிம்மா. நிவிகட்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீ பெரிய பொண்ணு ஆனது நினைச்சு உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறா பாரு. நீ என்ன இப்படி பயந்து வளைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? வா நம்ம கார்ல வீட்டுக்கு போலாமா? சரிங்க அத்தை. நிவி மாதிரி தாண்டி கொஞ்சம் நானும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்துருந்தேனே? ஆமா நல்லா ஞாபகம் இருக்குல்ல. அப்படியே உன் பொண்ணு ஒன்ன மாதிரி தான். வீட்டுல சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு நீ ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கிட்ட தானே வந்து சொன்ன? ஆமால, நான் உங்க அம்மா கிட்ட தானே வந்து சொன்னேன். ஆமா, அதனால எனக்கு உன் விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. உன் பொண்ணு அப்படியே ஒன்ன உரிச்சு வச்சிருக்கா, அதே மாதிரி பயந்துட்டு இருக்கா பாரு. சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். சரிடி வாங்க போவோம். நிவிக்குட்டி வா போவோம். ஜீவா என்னடி சுடி போட்டிருக்க? ஆமா, சுடியே போட்டுக்கிட்டேன். சாரி கட்டிருக்கலாம்ல. ஏன் சுடி நல்லா இல்லையா? அப்படி இல்லடி, அவளும் புடவை கட்டுறா, நீனும் புடவை கட்டினா அழகா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். இன்னைக்கு அவளுக்கு தானே பர்த்டே, அதனால அவளே புடவை கட்டிக்கட்டும், எனக்கு வேண்டாம். இன்னும் அந்த புடவை விஷயத்துல இருந்து வெளியில வரலையா நீ? சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த சுடி போட்டுக்கலாம் கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் போட்டுக்கிட்டேன். அவள் பர்த்டே தானே, அவள் புடவை கட்டிக்கிட்டோம். அப்போதான் இன்னைக்கு அவள் ஸ்பெஷலாக தெரியவா. ஓகே, ஓ இஷ்டம் தான். சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. நீ போய் கேக்கை மட்டும் எடுத்து வை, நான் அவளை கூட்டிட்டு வரேன். சரி ஓகே. அம்மா அப்பா எல்லாரையும் வர சொல்லிட்டியா? அத்தை மாமா எல்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் ஓகே தான். கேக்கை மட்டும் எடுத்துட்டு வா, நான் அவளை கூட்டிட்டு வரேன். சரி இதோ வரேன். இந்த
இந்த டைம்ல யார் வந்திருக்கா? என்ன பண்றாளுங்க உள்ளிக்க? எம்புட்டு நேரமா பெல் அடிக்கிறது? வீட்ல ஆள் இருக்கீங்களா இல்லையாடியே? வந்துட்டேன். நீ தானாக்கா? வந்து கதவை திறக்க இம்புட்டு நேரமா உனக்கு? என் பேத்தி பிறந்த நாளுக்கு சந்தோஷமா வந்தேன். வந்த வரத்துல நீ வந்து வாசல்ல நிக்கிற? என்ன பாட்டி இது கேள்வி? இது நான் வாழ வந்த வீடு. என் வீட்டுல நான் நிக்காம வேற யார் வந்து நிப்பா? என்னது ஓ வீட? என் பேரனை கூட்டிக்கிட்டு ஓடியாந்து 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஓ வீடுன்னு உரிமை கொண்டாடுற? என்னது கூட்டிக்கிட்டு ஓடி வந்தனா? பாட்டி திருத்தம். என் கல்யாணம் சீரும் சிறப்புமா மண்டபம் பிடிச்சி மகால் பிடிச்சி நல்லபடியா தான் நடக்க இருந்துச்சு. நீங்க தான் இடையில பொந்து ஆட்டையை குழப்பி களைச்சு விட பாத்தீங்க. அதனால நான் அவனை கூட்டிக்கிட்டு ஓடி வந்தேன். என்னடி பேச்சு ஒரு திணுசா இருக்கு? பழசெல்லாம் மறந்துருச்சோ? அது எப்படி பாட்டி மறக்க முடியும்? மறக்கக்கூடிய விஷயமா அதெல்லாம்? கொஞ்ச நெஞ்ச பாடப்படுத்தினீங்க. இரு, நான் ஒன்னைய பார்க்க வரல. என் பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாளுன்னு அவளை பார்க்க வந்தேன். தள்ளுங்கிட்டு நந்தி கணக்கா வந்த உடனே வந்து வாசல்ல நின்றுக்கிட்டு வாக்கியானம் பேசுது. தள்ளுங்கிட்டே. ஷப்பா, இனி இவங்களை சமாளிக்கணுமா? அடி அம்சா, நீ பாவண்டி. முறு பிடிச்சவ முன்னாடி மாதிரி இல்லையே. பேச்சு ஒரு திணுசா இருக்கு. எவ போட்ட மந்திரம்னு தெரியல. பாவம் பாட்டி. பழைய அம்சாவா இருப்பேன்னு நினைச்சு ஆசையா வந்திருப்பாங்க. இப்படி பார்க்கவும் மனசு வெறுத்து போய் போறாங்களே. அச்சோ பாவம். சம்மந்தியம்மா, அண்ணனுக்கு இன்னும் கேசரி வேணும்னா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, இருக்கிறது போதும். சரிங்க சம்மந்தியம்மா. ஏம்மா வாமா, நீ எப்பமா வந்த? எப்ப வந்தேன்னு கேக்குறியா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறியா? என்னம்மா வந்த உடனே இப்படி பேசுற? நம்ம கையில பர்த்டேக்கு தம்பி தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்பா வரலையேன்னு அவ அப்செட்ல இருந்தா. நீனாவது வந்தீங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். வந்த வரத்துல இப்படி பேசுறியே. என் பேத்திய பாக்குறதுக்கு நான் வராம வேற யாரடி வரப்போற? தாயை பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் நிக்கிற பிள்ளைக்கு நான் தானே தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கறேன்னு. அவதான் பிறந்த நாளுக்காவது வரலாமேன்னு வந்தேன். அந்த வரைக்கும் சந்தோஷம் தாம்மா. எல்லா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அம்சாவும் ஜீவாவும் தான் பர்த்டேக்கு விழுந்து எல்லா டெக்கரேஷனும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்துல கேக் கட்டிங் பண்ணிடலாம். வாமா. உன் மருமக்காரிக்கு ரொம்பத்தை இடம் கொடுத்து வச்சிருக்கியோ? ஆமா, இங்கிட்டு யாரையோ சம்மந்தி நீயே, அது யாரம் டீ? சம்மந்தியம்மானு உரிமையா சொல்லும் போதே உங்களுக்கு தெரியலையா? எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரவங்க தானே. நீயா? நானே தான். நல்லா இருக்கீல சம்மந்தியம்மா? அம்மா கூட பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 4 நாள் ஆகுது பெரியம்மா. வந்த இடத்துல அம்சா ஜீவா சம்மந்தின்னு எல்லாரும் இருந்துட்டு போங்கன்னு ஒரே வற்புறுத்தல் தாங்க முடியல. அதான் சரி 4 நாளைக்கு பிள்ளைகளோட இருந்துட்டு போமேன்னு வந்தோம். ஆத்தூர்காரவங்க பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு பின்னாடியே பொட்டியவும் தூக்கிட்டு வந்துருவாங்க போல. என்ன பழக்க வழக்கமா? ஆமா சம்மந்தி, இப்ப நீங்க வந்திருக்கிறது உங்க பொண்ணு விடுதானுங்களே? ஆமா, அதுக்கு என்னப்ப? ஏன் சம்மந்தி அம்மா, நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுக்கு வரலாம் போகலாம், உங்க பேத்தியவும் அனுப்பி விடலாம், அதெல்லாம் நல்ல ஊர் வழக்கம். என் புள்ள வீட்டுக்கு நான் வந்து 4 நாள் தங்கி இருந்த அவ எப்படி வாழ்றான்னு பார்த்துட்டு போறதுக்கு உங்களுக்கு நோகுதோ? நோகுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 நாளைக்கு தான் இருக்கலான்னு நினைச்சேன். இனிமே நீங்க இந்த வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்கீங்களோ அத்தனை நாளைக்கு நானும் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் தானே இருக்க போறோம், பார்த்து சந்திச்சுக்கிருவோம். கேசரி எங்கே ஆறிக்கிட்டு இருக்கான், நான் போய் சாப்பிட்றேன். சரிதானே? நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, சுட சுட இருக்கு கேசரி. ஓஹோ, எங்கடா அந்த தாய் தகப்பன் இல்லாத அநாத கழுதைக்கு வார்த்தையெல்லாம் வித்தியாசமா திணுசா வருதேன்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது எல்லாம் அவ மாமியாட்ட இருந்து வருதுன்னு.